தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 46. சார், சாப்பிட வீட்டுக்கு வருவீங்களான்னு மேடம் கேட்க சொன்னாங்க. ஏன், அவளுக்கு வாய் இல்லையா? அவ கேட்க மாட்டாளாமா? ஃபைல்களை வேக வேகமாக அலசி ஆராய்ந்து கொண்டிருந்த தீயவன் ஃபைலில் கவனமாக இருந்தாலும் காதில் பிஏ சொன்னதை கேட்டுக்கொண்டே இருந்தான். நாட்டை ஆள்பவன் வீட்டை ஆள நேரமில்லாமல் வேலை பளுவில் சிக்கிக்கொண்டான். சார், நான் வேணும்னா மேடம் கிட்ட ஃபோன் போட்டு கொடுக்கவா? எதுக்கு? இருக்கிற நல்ல மனநிலை அப்படியே மட்டுமல்லாக்க விழுந்து கிடக்கவா? 4 வார்த்தை பேசுவா. அந்த 4 வார்த்தையில எனக்கு பித்தம், கபம், ப்ரெஷர், இன்னும் என்னென்ன நோயெல்லாம் இருக்கோ எல்லாம் வந்துடும். உன் மேடத்தை வாயை பொத்திக்கிட்டு அங்கேயே இருக்க சொல்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. சரி சார். அப்புறம் முடிஞ்சா வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லு. முடித்துவிட்டு ரோந்துக்கு கிளம்பிவிட்டான். ஊர் தூங்க வேண்டுமென்றால் அவன் விழித்திருக்க வேண்டும். அவன் பெயர் கொடி பறக்க வேண்டுமென்றால் காலில் சக்கரம் கட்டி ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அவன் கையில் இருக்கும் பதவியை பத்திரமாக வைத்துக்கொள்ள அவன் கொஞ்சம் உழைக்கத்தான் வேண்டும். உழைக்க அஞ்சாதவன் தூங்க மறந்து ஓடுவான். தகவல் துளசிக்கு வர மதிய உணவு, இரவு உணவு என்று எல்லாமே தயாரானது. ஆனால் அதை சாப்பிட கணவன்தான் வரவில்லை. அவளும் அதை நினைத்து வருத்தப்படவோ கவனத்தில் கொள்ளவோ நேரமில்லை என்பதை விட மனதில்லை. புருஷனுக்கு செஞ்சு வைக்கணும், செஞ்சு வச்சாச்சு. நீ சாப்பிட வரியா? வா. வரலையா? போ என்பது போல அவள் மனைவி கடமையில் கண்ணாகவே இருந்தாள். நடு இரவு 1 மணி தாண்டிதான் தீயவன் வீட்டுக்குள்ளேயே வந்தான். சோர்ந்து போன உடல்தான். ஆனால் வீட்டிற்குள் வந்தபோது சிறிய உற்சாகம் தொத்தி கொண்டது. இத்தனை நாள் அவன் கைக்குள் அடங்காத பெண் பறவையும் குஞ்சு பறவையும் இன்று அவன் கூட்டுக்குள் அவன் வீட்டுக்குள் விசில் அடித்து கொண்டே உள்ளே வந்தவன் அறை வாசலில் அவனுக்காகவே காத்து நின்று கொண்டிருந்த தாயை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மாடி ஏறி தன் அறைக்கு போக, தேவகியோ போகும் தன் மகனை பெருமூச்சு விட்டு பார்த்துவிட்டு மெயின் கதவை அடைத்துவிட்டு தன் அறைக்குள் போய் மறைந்து கொள்ள, தன் அறை வாசலில் நின்ற தீயவனுக்கும் இந்த காட்சி படத்தான் செய்தது. தோலை உலுக்கி கொண்டான். இப்போதைக்கு அவன் டார்கெட்டே பொண்டாட்டி புள்ளை மட்டும்தான். தாய் மீது இன்னும் கோபம் குறையாமல் இருக்கிறது. அது குறைய நாட்களாகலாம், இல்லை கோபம் குறையாமலேயே நாட்கள் கழிந்து போகலாம். தீயவன் தன் அறைக்குள் புதிதாக நுழைவது போல உள்ளே நுழைந்தான். இதுவரையிலுமே இந்த அறை அவனுக்கு மட்டுமே சொந்தம். இன்றிலிருந்து இந்த அறை அவன் மகனுக்கும் சொந்தம், அவன் மனைவிக்கும் சொந்தம். பங்கு போட்டு கொடுக்கும் அளவு மனதில் சிறிய பக்குவம் நுழைந்துவிட்டது. ஆசையாக அறைக்குள் நுழைந்தவனுக்கு சிறிய ஏமாற்றம்தான் பரிசாக கிடைத்தது. அறை முழுவதும் இருட்டாகவே கிடந்தது. அவன் வாங்கி குவித்திருந்த பொருட்கள் எதுவுமே தொடாமல் அப்படியே ஒரு மூலையில் கிடந்தது. படுக்கையில் மனைவியும் மகனும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். கதவை எப்போதும் போல வேகமாக அடைக்க போனவன் என்ன நினைத்தானோ, சத்தமில்லாமல் மெதுவாக சாத்திவிட்டு சிறிய விளக்கை மட்டும் எரிய விட்டுவிட்டு உள்ளே வந்தான். பொது வாழ்க்கை என்று வந்த பிறகு குடும்பத்திற்கான நேரத்தை, சந்தோஷத்தை கொடுப்பது இயலாத காரியம்தான். உடல் முழுக்க அடித்து போட்டது போன்ற வலி. உடலை வளைத்து நெட்டி முறித்தவன் படுக்கை அருகே வந்து தூங்கும் மகனையும் மனைவியையும் நின்று பார்த்துவிட்டு டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறை உள்ளே போய்விட, சட்டென படுக்கையில் கிடந்த துளசி கண்களை முழித்தாள். அவன் அறை உள்ளே வந்ததும் தெரியும், அவன் அருகே நின்று இருவரையும் பார்த்ததும் தெரியும். போதும், பழுக்க காய்ச்சிய கம்பியால் அவளுக்கு அவளே சூடு போட்டு கொண்டது போதும். அந்த ரணமை இன்னும் மாறாமல் அப்படியே இருக்க புது சூடு அவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள். தன் மகனுக்காக இந்த நாடக மேடை காலம் முழுக்க நாடக நாயகியாக நடித்துவிட்டு போக ஆரம்பித்து விட்டாள். தலையை துவட்டி கொண்டே அறைக்குள் நடமாடிய தீயவன் குட்டி விளக்கை டேபிளில் போட்டு வைத்து நாளைக்கான வேலைகளை சிறிது நேரம் முடித்துவிட்டு மணியை பார்த்தான். 3 மணி. தூங்குவதற்காக படுக்கைக்கு அவன் வர, இதுக்கு தான் சொன்னேன் துப்பட்டா போடுங்க தோழின்னு. கேட்டா தானே? கும்முன்னு கிடந்தா கண்ணு எசக்கு பெசகா பார்த்து வைக்காதா? அடுத்த வீடியோவுக்கு வாய்ப்பு வர வச்சிருவா போலையே. முகத்தை கை வைத்து மறைத்தபடியே குறை தூக்கத்தில் கிடந்த மனைவியின் முல்லைப்பூ இருட்டு நந்தவனத்தில் அழகாகவே கோட்டோவியம் வரைந்தது போன்ற மனைவியின் சேலை மீது குவிந்தே கிடந்தது. அந்த மித வெளிச்சத்தில் புருஷன் கண்களோ அதை பார்த்துவிட வாய்விட்டே முணங்கிவிட்டான். இவன் பச்சை கமெண்டோ அவள் காதில் கேட்டு துளசி சட்டென உடல் இறுக தூக்கத்தில் புரள்வது போன்று தன் மகன் பக்கம் திரும்பி படுத்து கொண்டாள். அன்று அவன் எப்படி படுக்கைக்கு ஆக்கிரமித்து மனைவியை எட்டி உதைத்தானோ, அதே போன்று இன்று தகப்பனுக்கு இடம் கொடுக்காமல் குறுக்காக கால்களை கைகளை பப்பரப்ப என்று போட்டுக்கொண்டு குரட்டை வேறு விட்டபடி தூங்கிக் கொண்டிருந்தான் மகன். பயபுள்ள முழிச்சிருக்கும் போதுதான் நம்மளை டென்ஷன் ஆக்குதுன்னு பார்த்தா, தூங்கும்போது கூட நமக்கு இடம் கொடுக்காம டென்ஷன் தான் பண்றான். தீயவன் மகனை சற்று தள்ளி போட்டுவிட்டு அந்த படுக்கையில் இவன் ஃபுட்போர்டு அடித்து கொண்டு சாய்வாக படுத்தான். எப்போதும் விஸ்தாரமாக படுத்து தூங்கி பழக்கப்பட்டவன் படுக்கையில் இன்று புதிதாக 2 நபர்கள் சேர்ந்திருக்க இடப்பற்றாக்குறைதான். ஆனால் மனப்பற்றாக்குறை இல்லை. தூங்கும் தன் மகனை சிறிது நேரம் உற்று பார்த்தான். எப்படித்தான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கட்டி மேய்க்கிறானுகளோ.
ஓஎம்ஆர்ல இடம் வாங்கி செலவைக்கலாம் என்று சலித்து கொண்டே அவன் கண்களை மூட, துவாரகனோ காலை தூக்கி பொத்தென்று தகப்பன் இடுப்பில் போட்டான். வந்த தூக்கமும் காணாமல் போய்விட்டது. டேய், அந்த பக்கமா தள்ளி உங்க அம்மாவை இடிச்சு கட்டிப்புடுறா. 4 மணி நேரம் தூங்குற தூக்கம், அதுலயும் 4000 மிதி மிதிக்கிறான் என்று அழுத்து கொண்டவன் மீண்டும் மகனை தூக்கி தாயின் பக்கமாக தள்ள, அவன் சிறிது நேரத்தில் காலை தூக்கி அவன் நெஞ்சில் போட, என்ன எல்லவடா இது? குப்புற படுக்க பார்த்தான். இடமில்லை. விஸ்தாரமான சோஃபா அறையில் கிடக்கத்தான் செய்தது. ஆனால் அவனுக்குத்தான் பிள்ளை மூச்சுக்காற்றை தாண்டி தனித்து போக மனமில்லை. இதே விளையாட்டுத்தான் நடந்து கொண்டிருந்தது. இதுவே அவன் மிருகமாக இருக்கும் நேரத்தில் இருந்திருந்தால் 2 பேரையும் அறைக்கு வெளியே தூக்கி போட்டிருப்பான். மனித அவதாரம் எடுக்க முயற்சி செய்பவன் சகித்து கடக்க முயன்றான். அவன் படும் அவஸ்தை கண்ட துளசிக்கு ஐயடா என்று ஆகி போனது. 2 மணி நேரம் தூங்குவார், அதையும் மகன் கெடுக்கின்றானே என்று கரிசனை வர, நான் வேணும்னா கீழே போய் படுக்கிறேன், நீங்க வசதியா படுங்க என்ற போட்ட நடிப்பு மறந்து போய் அவள் கூறிவிட, எப்பா நீ தூங்காம தான் கிடக்குறியா? உன் புள்ள கழுதிக்கே டஃப் கொடுப்பான் போல. என்ன மிதி மிதிச்சு வைக்கிறான், கொஞ்சம் தள்ளிப்படு. எதற்காக என்று தெரியாதே துளசி தள்ளி படுக்க, அவளுக்கு பின்னால் வந்து தீயவன் படுத்துக்கொள்ள, துளசியோ அதிர்வாக அவனை பார்க்க, டச் பண்ணக்கூடாது, உன்னை டச் பண்ணல, ஸோ ரூல்ஸ் மீறல, எனக்கு தூங்கணும், நாளைக்கு வர அட்ஜஸ்ட் பண்ணு, பெரிய பெட் வாங்கி போடுறேன் என்றவனோ கை மெல்ல அவளுக்கு மேல்புறமாக அவளை உரசாது மகனை தேடி வர, கிட்டத்தட்ட பின்னிருந்து அவளை அணைப்பது போல நெருக்கம். இருவர் மூச்சும் ஒன்றாக கலக்கும் தூரம்தான். ஆனாலும் கூட அவன் நுனி விரல் கூட மனைவி மீது படவே இல்லை. என்ன பண்றீங்க? என் மகனை தேடுறேன். மகன் கன்னத்தை அவன் தடவி கொடுக்க, தன் மார்பு மீது உரசாது அங்குமிங்கும் உலாவும் அவன் கையை தள்ள முடியாது இவள் நெளிந்து மகன் அருகே நெருங்க, தள்ளிப்படுன்னு சொன்னா அடுத்த கட்ட தாக்குதல் நடக்குமேன்னு இருந்தேன், நீயா அங்க போயிட்ட என்று மீண்டும் தீயவன் வசதியாக மல்லாக்கப்படுத்து கொண்டவன், தூங்கிட்டியாடி? அவள் பதில் சொல்லவில்லை. மகன் முகத்தை தான் பார்த்தபடியே கிடந்தாள். என்னன்னே தெரியல, இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல, பட் மனசு ஃப்ரீயா ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு என்று அவள் புறம் திரும்பி அவன் படுக்க, தீயவனின் வெப்ப காற்று அவள் பின்முதுகில் பட்டது. என்ன அடையாளம் ஆக்கிடணுன்னே எதிரில் உள்ள எதையுமே, ஏன் என் சந்தோஷத்தை நிம்மதியை கூட நான் இதுவரையும் தேடினதே இல்லை. உனக்கு என்ன செஞ்சேன், பேசுனேன், உனக்கும் எனக்கும் என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. பிகாஸ் ஒரு வெறி பிடிச்ச மனுஷன்தான். அந்த நேரத்தில் எதையுமே நான் கண்டுக்கிற யோசிக்கிற நிலைமையிலேயே இல்லை. ஸோ நான் பண்ணது தப்புன்னோ அதுக்கு மன்னிப்போ என்னால் கேட்க முடியாது. முள்ளுன்னு தெரிஞ்சு நீ தானே ஒதுங்கி போயிருக்கணும். அதை விரும்பி உன் கையில் எடுத்தது உன் தப்பு. பட் நான் ஒன்றும் உன்னை சும்மா விடலையே. உனக்கு அழகான அன்பான மகனை தந்திருக்கேன், மாமியாரை தந்திருக்கேன், 2 பரிசு கிடச்சிருக்கு, பிறகென்ன என்ற புருஷனின் பேச்சில் துளசிக்கோ நாடி நரம்பெல்லாம் துடித்தது. எப்படி நியாயம் பேசுகிறான்? இப்போ யார் உங்களை தப்புன்னு சொன்னது? என்ன தப்புன்னு வேற சொல்லுவியா? ஏதோ என்னால் வாழ்க்கை இழந்தது போலவே பேசி வைக்கிறியே, அதுக்காக கிளாரிஃபிகேஷன் பண்ண நான். சரி, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? உன் மகனை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடு. அது உங்கள் வேலை, என் வேலை இல்லை. கொஞ்சம் தள்ளிப்படுத்தா நான் எலும்பி என் மகன் பக்கமாக போய் படுத்துப்பேன். தொட்டாதான் பாக பிரிவினை பண்ண உனக்கு அதிகாரம் இருக்குது. நான் என்ன உன்னை தொட்டனா? சும்மா பெட்டை ஆட்டாம படுடி. என்னவோ இவன் மேலே பாஞ்சு கற்ப கண்ணா பின்னான்னு அழிக்கிற மாதிரி பந்தா பண்ணுவா. ஒரு புள்ளைய பெத்த உன்கிட்ட நான் மயங்க என்ன இருக்கு? எனது எதுவும் அவகிட்ட இல்லையா என்று அவன் மனசாட்சி இப்போது கூட கேள்வி கேட்கவில்லையா? அவள் மாநிற அழகும், மருதாணி போட்டு அலசிய முடிவாசமும், மஞ்சள் அரைத்து தேய்த்த மேனி வாசமும் இதுநாள் வரை இருக்கவில்லை. இன்று அவன் ராட்சத்த வில்லை உடைக்க ஆயத்தமாகியது என உடல் சொல்ல, மனம் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்ன? தன் தன்மானம் இழக்காது காதல் செய்ய ஆசையோ தீயவா? காதலின் மறுபெயரே தன்மானம் இழப்பதுதான். கணவன் மனைவி பந்தம் தாலியில் தொடங்கி மெட்டியில் முடிவதுதான். ஆணின் தொடக்கம் அவள் நெஞ்சில் தொடங்கி பாதத்தில் முடிவதுதான். அறிவானாய் தீயவன்? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.